நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, காரை வந்து டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். என் கார் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னா வண்டி சுற்றி ஒரு கலரே ரொம்ப டல்லான மாதிரி இருந்தது. ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இது பாலிஷு சில ஒர்க்லாம் பண்ணால் வண்டி வந்து க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நேற்று எடுத்துகிட்டு போனாங்க. இன்றைக்கி வண்டி எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம். அதில் வந்து வெஹிக்கிள் பாலிஷிங்கு, இன்னும் ஏதோ 2 ஸ்டேஜ் கோட்டிங் அது இதுன்னு சொன்னாங்க. சில ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பிச்சாங்க வண்டி ஒர்க் நடக்கிறத. நல்லாயிருக்கு, பார்ப்போம். அங்கே போயிட்டு வண்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெஹிக்கிள் சுற்றி ஒரே ஸ்வெல் மார்க்ஸு, பெயிண்ட்டே வந்து ரொம்ப டல்லான மாதிரி இருந்தது. வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இன்னும் அங்கே போயிட்டு அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாம். கார் வந்து அண்ணா நகரில் இருக்க விடி டைல்ஸ், என் ஃப்ரெண்டு கிடையாது. நேற்று நைட்டு வந்து வண்டி வேணும்னு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த கடை தான். இப்போ வந்து வண்டி நான் உள்ளே பார்த்துட்டு வந்துட்டேன். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே காமிக்கிறேன். என் வண்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, மங்களாக இருந்தது வண்டி கலரே. ஆனால் வண்டி வந்து இப்போ பார்க்க சூப்பராக இருக்குது. நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். வண்டி இந்த லைட்டில் பார்க்க அப்படியே தகன்னு மின்னுது கலர்ஃபுல்லாக. என் வண்டியோட ப்ளூ கலரே நான் இன்றைக்கி தான் ஃபுல் கலராக பார்க்குறேன். வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இங்கே வந்து சன்ஃபில்ம் கூட ஓட்டுறாங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வெஹிக்கிள் தான். அது வந்து ஃப்ரண்ட்டில் ஓட்டிகிட்ருக்காங்க 50% சன்ஃபில்ம். அப்படியே க்ளோஸில் பார்க்க சின்ன சின்ன ஸ்வெல் மார்க்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேலே வந்து இருக்கிற கண்டாமினேஷன், அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. வண்டி பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் அவங்களே கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு பொறுமையாக என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு. ஆக்சுவலாக வெஹிக்கிளோட பெயிண்ட் சர்ஃபேஸே இது தான். பாடி மேலே இருக்கிறது பாடி மெட்டீரியல், அதுக்கு மேலே ஒரு ப்ரைமர், அதுக்கு மேலே கலர் பேஸ் கோட், அதுக்கு மேலே கலர் கிளியர் கோட். இதுதான் உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் இருக்க கிளாசி ஃபினிஷ். இதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி நமக்கு இருக்கிறது ஸ்வெல் மார்க்ஸ் அதெல்லாம் இந்த லேயரில் இருக்கும். இந்த இடம்லாம் வந்து நல்லா ஹூப்பின்ல போட போகிறாங்க. என் வண்டியில் இப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய இடத்துல. இப்போ இவ்வளோ டீப்பாக போட்டதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்ம டீப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு அந்த மாதிரி தெரியல. இப்போது நல்லா கிளியராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குது. வண்டி டல்லாக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் ஷார்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நேற்று மதியானம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வண்டி க்ளீனாக இருக்குது. இதில் வந்து ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட்லாம் வந்து தண்ணி பட்டா நிற்காது. எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. என் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போது பார்பட்டா எவ்வளோ பரவாயில்ல. வண்டி பார்க்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக. இதில் வந்து பார்க்க வந்து ஈரத்தில் நினைச்ச மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. ஃபுல்லாக ஷைனிங்காக நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க வண்டியை. சூப்பராக இருக்குது. என் வண்டியானு எனக்கே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. வண்டியே இப்போ தான் பலன்னு இருக்குது. நம்ம இந்த கடையில் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட காரு. இது பார்த்திங்கன்னா 50% டின்ட் ஒட்டியிருக்காங்க. இப்போ வந்து வி டீடைல்ஸோட விகாஸ் ப்ரோ இருக்காரு. இங்கே என்னென்ன பண்ணுறீங்க ப்ரோ? ஹாய், ஹலோ கைஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் டீட்டெயிலிங் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் ப்ராப்பர் வாஷு, ப்ரொஃபஷ்னல் வேலை, அண்ட் இன்டீரியர் டீப் கிளீனிங், இன்டீரியர் ஸ்டீம் கிளீனிங், எக்ஸ்டீரியர் ஃபோம் வாஷ் தவிர்த்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் கரெக்ஷன்ஸு, பெயிண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் லைக் வேக்ஸஸ், சீலன்ஸ், செராமிக் கோட்டிங்ஸ், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன், ஃபில்மு, எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயிலிங் சர்வீசஸ் இன்க்ளூடிங் பெயிண்ட் கரெக்ஷன் அண்ட் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கார் அக்சசரிஸ் கூட நம்ம டீல் பண்ணுறோம். லைக் சீட் கவர்ஸ், ஆடியோ சிஸ்டம்ஸ், சன் ஃபிலிம்ஸ், விண்டோ டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே. And apart from that, we do paint jobs also, only for cars right now. We'll be expanding more to our two-wheeler sections also soon. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லக்ஸரி கார்ஸும் இருக்குது. ஒரு ஏ சீரிஸ் ஒன்று இருந்தது, இப்போ 520D இருக்குது. நம்ம வண்டி நல்லா பண்ணியிருக்காங்க. என் வண்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து என் வண்டி தானே இது, நான் வாங்கினதை விட 2 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது புது வண்டி மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்கீங்க.
இது வந்து பிபிஎஃப் ரிமூவலுக்காக வந்திருக்கு. நீங்கள் இந்த சைடு அண்ணா நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவங்களோட ஒர்க்கெல்லாம் சிலது நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், பாருங்கள். இது என்னது ப்ரோ? பீட்லாக் ப்ரோ. இது பீட்லாக் செராமிக் கோட்டிங் ப்ரோ. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் செராமிக் கோட்டிங் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. நம்ம இங்கே ப்ரௌடாக இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் அண்ட் ஒன்லி சோல் இன்ஸ்டாலர் இன் சென்னை. சர்டிஃபைட் இன்ஸ்டாலர் ஃப்ரம் த கம்பெனி. as well as ஸ்பெஷாலிட்டி என்னென்னா myself and my garage is certified from IDA, International Detailing Association, one and only in Chennai right now. So இதான் எங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ். IDA, International Detailing Association லைசன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நைட்டு மழை தூரல் போட்டிருக்கு. ட்ராப்லெட்ஸ் எதுவுமே ஒட்டலை, அப்படியே நிற்கிது. அப்படியே வந்து பார்க்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. அதுவும் இல்லாமல் தண்ணிலாம் எதுவுமே ஒட்டலை. முன்னாடி இருந்ததுக்கும் தீங்க செம்ம வித்தியாசம் இருக்குது. அப்படியே பார்க்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த கிளாஸி ஃபினிஷ் எனக்கு இங்கே ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தாங்க பசங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேலே இருக்க டஸ்ட்டு கூட தொடச்சினே கையிலே இருக்குது பாருங்க, ஒட்டவே இல்லை. இந்த இடத்துல வந்து பெருசாக ஒரு கோடு போட்டிருந்தாங்க, அது இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு, தெரியல ஆக்சுவலாக. ஆனால் இந்த அளவுக்கு பாலிஷ் பண்ண முடியும்னு தான் நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு கோடு இந்த ஃபுல்லாகவே எழுதி வச்சுட்டாங்க, பானட் ஃபுல்லாகவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல, க்ளீனாக ஆகிடுச்சு வண்டி. நான் அதை ரீபெயிண்ட் பண்ணணுன்னு நினச்சேன், அப்புறமா பார்த்தா ரீபெயிண்ட்டுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு கோடு இருந்தது, அது வந்து ரொம்ப டீப் கோடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹூக் பின்னில் கிரிக்கிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் சரியாயிடுச்சு. வண்டி வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சேனல் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், உங்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு தான் அவங்க. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். வண்டியோட கிளாஸி ஃபினிஷ் எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து காரோட டீட்டெயிலிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து காரை வந்து ஒரு 5 days, அதில் வந்து 3 நாள் மழை பெஞ்சிருச்சு. கார் வந்து மழை பெஞ்ச பிறகும் அப்படியே இருக்குது. நான் துடைக்க கூட இல்லை 4 நாளாக. வண்டி வந்து 3 நாள் மழை பெஞ்சுது, வெயிலே நிற்க வச்சுருக்கேன். வண்டி வந்து இன்னமும் அப்படியே பளபளன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சது என்னென்னா அது அப்படியே ரீட்டைன் ஆகுது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 9 to 10 months வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து வெஹிக்கிள் அப்படியே இருக்கும் ப்ரோ, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா ப்ரஷ் போட்டுலாம் வந்து துடைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வைப் ஆஃப் மட்டும் பண்ணுங்கள், வெஹிக்கிள் வந்து திருப்பி அந்த ஒரிஜினல் கலருக்கு வந்து ரீட்டைன் ஆகிடும் அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு 2 yearsஆகவே இந்த வண்டி எடுத்ததுலேருந்தே அது வந்து பாலிஷ் பண்ணோம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஆனால் பாலிஷ் வந்து நான் பண்ணவே இல்லை. வண்டி வந்து எடுத்ததில் இன்டீரியரு மற்றபடி எது இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் தான் பண்ணேன்.
எக்ஸ்டீரியரில் வந்து நான் கையே வைக்கல. திடீர்னு ஃப்ரெண்டு கேட்டு இந்த வண்டி வேணும், நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்டேஜ் பாலிஷ் போட போகிறோம் வேணும் அப்படின்னாங்க. இதை வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒர்க் வந்து நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு விகாஸ் ப்ரோ. இதில் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெஹிக்கிள் நான் எடுக்கும்போது வந்து லேம்பர்கினி ஊரஸ் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய லக்ஸரி வெஹிக்கிள் தான் வர பண்ணுறாங்க. என் வண்டி இது மட்டும் தான் சின்ன வண்டியாக இருந்ததாங்க. ஓகே, வண்டியை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நன்றிகள். கடையை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க கடையை வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல கொட்டேஷன் கேட்டேன். அதை விட அவங்க வந்து ஒரு 20 to 25% வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இடத்துல வந்து கொட்டேஷன் கேட்டிருக்கேன் வெஹிக்கிள் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு. இதை வந்து ரொம்ப ரீசனபுளாகவே கொடுத்துருந்தாங்க. நான் உங்களோட நம்பர் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா நகரில் தான் இருக்குது கடை. நீங்கள் போய்ட்டு நீங்கள் இது பார்த்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுப்பாங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லா தான் இருக்கும். நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. பெயிண்ட் கரெக்ஷனு, புதுசாக நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், டென்ட் ரிமூவல் எல்லாமே பண்ணுறாங்க. போய்ட்டு சும்மா ஒரு அட்வைஸ் போய் பார்த்துட்டு வாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, see you all in another video. Bye.